நீங்க பார்த்த வரைக்கும் உங்களுக்கே கூட பெண்கள்லாம் சொல்லுங்களேன், எப்படி ஒரு மாப்பிள்ளை வேணும்? நான் நின்னா அவரை நான் நிமிந்து பார்த்து பேசுற மாதிரி. நீங்க நின்னா எதுக்காகனா பக்கத்துல நின்று பேசுறோம்னா அவங்க ஹார்ட் பீட் நம்ம காதுல கேட்கும். இது என்னமா இருக்கல ரொம்ப புதுசா இருக்கேம்மா. என்ன பண்ணுவீங்க இதை கேட்டு? உங்க ஹார்ட் பீட் எந்த அளவு இருக்கு அப்படின்னா அவங்க பொய் சொல்றாங்களா உண்மை சொல்றாங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இந்தியாவுல இருக்க அறிவாளி பூரா நம்ம ஊர்ல தான் இருக்காங்க. கண்ணு வைக்காத வா போலாம். இதுல கண்ணு வர வைக்கிறது இருக்கக்கூடியவர்களுக்கு இது இங்க இருக்கவங்க மாட்டி விடணும். வாங்க தம்பி, நீங்க குனியலாம் கூடாது. வெற்றி 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 நாங்க ஜெயிச்சிட்டோம். ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. மாட்டி விட்டீங்க, நீங்க எடுத்துருங்க. முடியல முடியல கையா தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் நம்மளால பண்ணலாம் முடியும். அப்ப இது ஒரு சாதனைனே தான் நீ ஃபீல் பண்ற. அப்ப இது ஒரு சாதனைனே தான் நீ ஃபீல் பண்ற. நீ சும்மா இருக்கு உயரமான மாப்பிள்ள கரெக்டா காதுக்கு ஈக்குவலா ஹார்ட் இருக்குன்னா. ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. சேச்சே அவரே உங்க போட்டு விட ட்ரை பண்ணுவாங்க அந்த கேப்பை, நீங்க எஸ்கேப் ஆகணும். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. ஹஸ்பண்டா ஒய்ஃபா? இவங்களுக்குலாம் வந்து எப்படி பொண்ணு கிடைக்கும்? எனக்கு இவங்கள எத்தனை பேர் ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க, இவங்க எத்தனை பேர் ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. இருந்தாலும் உனக்கு பொண்ணுங்க கிட்ட ஜென்ரலா கேட்டோம் வச்சுக்கோங்களேன், ஹைட்டான மாப்பிள்ள வேணும் வேணும்னுவாங்க. ஹைட்டான ஆளு போய் நின்னா அச்சோ வேண்டாம் இவர் ரொம்ப ஹைட்டா இருக்காருன்றவாங்க. சும்மா சொல்லுவாங்க சார் இந்த மாதிரி ஷார்ட் கேர்ள் அண்ட் டால் பாய்ஸ் ஆர் பெஸ்ட் பேர் அப்படிங்கிற மாதிரிலாம். அதெல்லாம் மீம் பேஜோட முடிஞ்சு போச்சு. எனக்கு 100-150 தங்கச்சி இருப்பாங்க. சும்மா சொல்லுவாங்க சார், எல்லாம் சுத்த போய். அத முதல்ல சொன்னவன் மட்டும் என் கையில கிடைச்சான், அவனை செருப்பாலே அடிப்பேன் சார். நிஜமாவே டால் பாய் ஷார்ட் கேர்ள் நல்ல பேர் தான். குடில் பண்ண நல்லா இருக்கும். எனக்கு தெரியாது சார். தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. பொண்ணுங்க தான் ப்ரப்போஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க, இவங்க யாருக்காவது ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்களான்னு கேளுங்க. இல்ல சார், பண்ணது இல்ல. அவ்வளவு ஹைட்டான பொண்ணுங்களாம் அவ்வளவா நான் பார்த்ததே இல்ல சொல்ல போனா. ஏன் ஹைட்டான பொண்ணு கிட்ட மட்டும் தான் ப்ரப்போஸ் பண்ணணுமா? நார்மல் ஹைட் இருக்க பொண்ணு கிட்ட ப்ரப்போஸ் பண்ண கூடாதா? ஐயோ இப்படி கேட்டாலே ஒரு கேள்வி. என் கிட்ட எல்லாம் ஹைட்டா இருக்க பசங்க ப்ரப்போஸ் பண்ணிருந்தா நான் அக்செப்ட் பண்ணிருப்பேனே. அப்படி யாரையும் பார்த்தது இல்லையே, இப்ப பாத்துட்டேன். சரி ஓகே. என்னடா நடக்குதுங்க? நான் மேல வந்துட்டேன்டா. செலிபிரிட்டி கூட எனக்கு ஃளைட் டிராவல் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு. அது வேற யாரும் இல்ல, நீங்க தான். லோக்கல் ட்ரெயின்ல போறப்போ உட்காரத்துக்கு இடம் கிடைக்காது. நிக்கிறப்ப இப்படி புடிச்சிட்டு நிப்பாங்கல்ல, இறங்கி போறப்ப விட்டுருவாங்க. விட்டா டங்குன்னு வந்து எங்க மண்டையில தான் அடிக்கும். என்னடா பணியார மாதிரி விக்கி இருக்கு. அதே மாதிரி நாங்க புடிச்சிட்டு இருப்போம். பிரேக் அடிச்சாங்கன்னா நாங்க போய் டங்குன்னு அடிப்போம். அவன் என்னப்பா இப்படி மேல வந்து விழுகுற? வேணும் நாங்க வந்து மோதனா தெரியாம மோதிட்டோம். ரொம்ப உயரமா இருக்கும், அது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நீங்க என்னென்னலாம் பண்ணிக்கிறீங்க? தலை லென்த்தா போட்டுப்போம் சார். ஃபேண்ட்டை வந்து இன்னும் கீழே இறக்கி விட்டுக்குவோம், ஹிப்புக்கு கொஞ்சம் கீழே இறக்கி விட்டுப்போம். பேண்ட் தேட ஆரம்பிச்சு 6 வருஷம் கழிச்சு தான் ஆன்லைன்ல வாங்கினேன். இதுக்கப்புறம் எனக்கு ரெடிமேட்ல பேண்டே கிடைக்கல. கடல்லே இல்லையா? அந்த மாதிரிலாம் பொண்ணு எனக்கு ஆசையா இருக்கும், ஆனா எங்களுக்கு கிடைக்காது. அவங்க எல்லாம் பார்க்கும்போது வைத்தறிச்சலா இருக்கும், என்னடா அவங்க எல்லாம் போடுறாங்க நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிற பொறாம லைட்டா. இப்போ ஷர்ட்மே வந்து பாத்தீங்கன்னா ஃபோல்டிங் பண்ணிருக்கேன், எனக்கு இதோட முடிஞ்சிடும். அந்த ஸ்டைல எல்லாருமே மடிச்சு விட்டீங்கன்னு நினைச்சேன். அரக்கை சட்டை நீ முழுக்கை சட்டைன்னு போட்டு ஏமாத்திக்கிட்டு நீ. கேவலமான பில்டப் தேவையா? பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். பாண்டிச்சேரி போயிருந்தோம் சார் ஃப்ரெண்ட்ஸ் கூட. போயிட்டு இருக்கும் போது ஃப்ரெண்டு ரோட்ல அங்க மாவு வாங்க கிட்ட வீண் சண்டை வலிச்சிட்டான். என்னப்பா சண்டைக்கு வர மாதிரி? நீ வேணா சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா. மணி ஒரு 2 minutes தான் இருக்கும். பைக்ல ஒரு 3 பேர் வந்துட்டானுங்க. வந்தவனே ஃபர்ஸ்ட் என் கண்டத்துல என்ட்ரி போட்டானுங்க. இது வரைக்கும் இவரை முறைச்சிட்டு எவனும் உயிரோட போனதா சரித்திரமே இல்ல. நீ என்ன பெரிய ரவுடியாடா? அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. நிமிஷம் கழிச்சு பார்த்தா ஊரே வருது அடிக்கிறதுக்கு. இவனுக்கு எல்லாம் என் பின்னால் வந்து நின்றுட்டானுங்க. வந்தவனுக்கு என்ன அடிச்சு தான் பின்னால் அவங்க கிட்ட போறானுங்க. நீதான் இவனுக்கு ஆண்டவரா? உன்னை பேண்டவராக்குறடா. உங்களை பார்த்தாலே அவங்களுக்கு உனக்கு எங்க போய் பொண்ணு தேடுவாங்க. ஏதோ நம்ம அண்ணே அவருக்கு கல்யாணம் ஆகணும், நாளைக்கு சந்தோஷமா இருப்பாரு, ஒரு அக்கறையில கேக்குறாங்க. உதவி அளக்காதடா,
பாதி வளர்ந்துருக்க எவ்வளவு பெருசா சமணங்கால் போட்டு உட்காந்துருக்கேன். என்னையவே அப்படி திட்டுறாங்கன்னா இவங்க பணமர உயரத்திலேயே இருக்காங்களே, இவங்க என்னென்ன கேட்பாங்க? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். என் காலேஜ் படிக்கும்போது என் பேரை சொல்லி யாருமே என்னை கூப்பிட்டதே இல்லை. நெட்ட கொக்கு இப்படிதான் கூப்பிடுவாங்க. முட்டா பயனுள்ளா உங்க அறிவிலி அறிவு பேயில போவான் மூஞ்சி மோரையும் இருக்கிறவங்கள குண்டா இருந்து நம்ம நிறைய கிண்டல் பண்ணி பேசுவாங்க. அது வந்து பாடி ஷேமிங் சொன்னா, வளர்ந்தவங்களையும் அப்படி கூப்பிடுறதும் பாடி ஷேமிங் தான். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. உட்கார்ந்து இருப்போம், நின்னுட்டு இருப்போம். அப்ப வந்துட்டு எது மேலடா ஏறி நின்னுட்டு இருக்க, கீழே இறங்கி நில்றா, ஏன்டா அப்படி நிக்கிற அப்படி சொல்லுவாங்க. ஜோக் இல்ல இல்லையா? நின்னுட்டே லைட்டா கலட்டிடுவீல அப்படிங்கிறது. ஆமா கலட்டிடுவேன். நின்னுட்டே ஃபேனை தொடச்சிருவீல. ஆமா தொடச்சிருவேன். எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா இவன். ரொம்ப நல்லவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டாமா. நெடுன்னு வளர்ந்துருக்க, உனக்கு பொண்ணு எங்க போய் தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 லேடிஸ் அப்படியே சிரிச்சுட்டே இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கே 2 பொண்ணு இருக்கும். ஆனா பாவண்டா அத்தை பொண்ணுங்களையும் தங்கச்சி ஆக்கிட்டானோல. என்னப்பா பண்ண சொல்ற முருகன்? ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தாறுமாறா விளையாடுறான்ப்பா. மேரேஜுக்கு போறோம், அங்க பொண்ணு மாப்பிள்ளை நிக்கிறாங்க, நம்ம போட்டோ எடுக்க நம்ம போனோம்னா அவங்களோட நம்ம பெரிய ஹைட்டா இருப்போம். அப்போ வந்து கேமராமேன்ல இருந்து எல்லாருமே ஒரு மாதிரியா பார்ப்பாங்க. ஃபோன் பண்ணி டே பச்சா அந்த மாதிரி ஒரு அடிச்சாங்கடா வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அங்க போனா ஒரு 5 பேர் நிப்பாங்க. நான் வரதை பார்த்தே ஓடி போயிருவாங்க சார். நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.